ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ சுந்தரவள்ளி கையும் காலமாக மாட்டிக்கிட்டாங்க. இதனால தான் சூர்யா சார் வந்துட்டு இதையே யோசிச்சுக்கிட்டே மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வந்துட்டு எப்படி கையும் காலமாக வந்து சுந்தரவள்ளி மாட்டினதுனால அருணாச்சலாவுக்கு இப்போ தான் வந்துட்டு சுந்தரவள்ளியை பற்றின உண்மையான கேரக்டர் எல்லாமே தெரிய வருது. இதனால் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறாங்க. அதனால் இந்த குடும்பமே வந்து ரெண்டாக பிரிய போகுது. அதுதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலையாவுக்கு தெரியும் சுந்தரவள்ளியை பற்றி, ஆனால் முழுசாக தெரியவே தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் தெரியும். ஆனால் உண்மையான கேரக்டர் இப்போ தான் எல்லாமே வந்துட்டு வெளியே வருது. இவ்வளோ நாளாக வந்துட்டு சுந்தரவள்ளி அவங்களோட உண்மையான கேரக்டர் வந்து யாருக்கிட்டமே காட்டவே இல்லை. ஆனால் சூர்யா சாருக்கு மட்டும் நல்லா தெரியும். இந்த தாய்க்குளம் இப்படி தான், இவ்வளோ கேவலமாக தான், இவ்வளோ சீப்பாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருந்ததுனால தான் சூர்யா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட இப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல எதுக்கு முன்னாடி தான் சூர்யா வந்துட்டு கூப்பிட்றதுக்கு முன்னாடி தான் ஏன் சுந்தரவள்ளி இப்படி இருக்க, நீ இப்படிலாம் இருக்க மாட்டே, ஏன் இவ்வளோ மாற்றம் உனக்குள்ள, ஏன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுட்டு இருக்கும்போது சூர்யா எல்லாத்தையுமே போட்டு உடச்சிடுறாங்க. நம்ம அருணாச்சலையா உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு மனசு அப்படியே பிரேக் டவுன் ஆகிடுது. ஏன்னா வந்து தன்னோட பொண்டாட்டி இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமான செயலெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க அருணாச்சலையா. ஆனால் வந்துட்டு இவ்வளோ கேவலமான செயல் பண்ணவும் நம்ம அருணாச்சலாவில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கோபத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு. பொறுமைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலையா தான். எவ்வளோதான் கோவம், எவ்வளோ சண்டை வந்தாலும், எவ்வளோ யார் என்ன கோவப்பட்டாலும் எல்லாருமே அமைதியாக்கி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரது அருணாச்சலையா தான். ஆனால் இப்போ அருணாச்சலையா உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிட்டார். ஏன்னா இவ்வளோ கேவலமாக தன்னோட மருமகளே வந்துட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு இவ ஆளாயிட்டால, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அருணாச்சலையா ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் சொல்லிட்டு வராரு. சுந்தரவள்ளி, இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, அப்படியே நீ இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் எல்லா பொறுப்பையும் நந்தினி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே கேட்டதுமே செம ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ சுந்தரவள்ளி, என்னவே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, எல்லாத்துக்கும் காரணம் அவதானன்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி பக்கம் திரும்புகிறாங்க. ஃபஸ்ட்டு அவன் பேசினா அப்பையும் வந்துட்டு நீ நந்தினியை குறை சொன்ன, இப்போ நான் பேசுகிறேன் இப்பயுமே வந்துட்டு நீ நந்தினியை குறை சொல்கிற, உனக்கு என்ன தான் சுந்தரவள்ளி பிரச்சனை, பேசுகிறவங்க கிட்ட நீ பேசவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்க்கு வந்தபடிலாம் அருணாச்சலையா பேசுகிறாரு. பிள்ளைங்களுக்கே, அதாவது மாதவி சுரேகாவுக்கு செம்ம ஆகிடுது. டாடிக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமா, என்னடா இது இப்படி பேசுகிறாரு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த நந்தினி தானே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கோவமே நந்தினி மேலே திரும்பிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் நந்தினி கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால மாதவி சுரேகாவும் ஐயையோ எல்லாமே போச்சே, இந்த வேலைக்காரி வந்தாதான் நம்ம ஃப்ரீடமாக இருக்க முடியும்னு பார்த்தா கடைசியில் என்ன அப்பா இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நந்தினி வந்துட்டு இல்லை ஐயா, நான் இதை எதுக்குமே வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு வெறும் வேலைக்காரியாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூர்யா சார் வந்துட்டு நந்தினி டேடி சொல்கிறது மட்டும் கேளு, எதிர்த்து பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ தான் உண்மை தெரிஞ்சிருக்கு, சுந்தரவள்ளி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றதுனால. அதனால தான் வந்து நம்ம சூர்யா சார் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே தான் சுந்தரவள்ளி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.